Vista Academy. I am Narmada. இப்போ கவுண்டிங் ஃபிகர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்தே ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா எந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா இதுக்குள்ளே நிறையா டிவிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ல் முடியுதுங்களா. இப்போ அந்த 5 இன்ட்டு n இன்ட்டு n + 1/2 அந்த ஃபார்முலா வச்சு கூட நீங்கள் கவுண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 1 + 2 + 3 + 4 + 5 வந்து 15 அப்படிங்கிற கூட நீங்கள் கவுண்ட் பண்ணலாம். ஆனால் இன்னும் நிறையா இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை இப்படி ஒரு கோடு வந்து இதுக்கப்புறம் ஒரு கோடு வருதுன்னா அப்போ என்ன 6 7 அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வந்துடும், 7 வந்துடுங்களா. அப்போ 7ங்கும்போது நீங்கள் 7 × 8/2ன்னு போட்டிங்கன்னா 4 7 4s are 28. இப்போ மொத்தம் 28 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒரு கோடு இருக்குன்னா இது ஒரு ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் தான் சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி வரும்போது அந்த ஒரு கோடு ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுறதால இது ஒரு ட்ரையாங்கிள், 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 மொத்தம் 5 ட்ரையாங்கிள் இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ கோடு வந்திருக்குன்னு பார்த்துட்டு அவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் இதில் வந்து என்னென்னா இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இப்போ இந்த கோடு இங்கே வந்திருக்குங்களா. இப்போ 1 + 2 + 3 + 4 வந்து என்னது 10. அப்போ அதே மாதிரி இங்கேயும் இந்த பிரிச்சிருக்கிறதால இந்த பேஸ்மெண்ட்டும் 4 தான் இருக்குது. அப்போ இதோட வேல்யூஸும் 10 தான். இப்போ இதே மாதிரி இந்த பேஸ்மெண்ட்டில் 2 வேல்யூஸ் இருக்கிறதால 1 + 2 வந்து 3. இப்போ இங்கே 3 இருக்கிறதால 1 + 2 + 3 வந்து 6. அப்போ இந்த 3 வேல்யூஸ் போக இதோட 4 வேல்யூஸை மொத்தமாக ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 29 அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி தான் ஒரு சம்ஸ் கேட்கும்போது நம்ம ஆட் பண்ணி இந்த ஆன்சரை போடணும். அதே மாதிரி இங்கே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துட்டு இதில் 3ஆக பிரிச்சிருக்காங்க. அப்போ இங்கேயும் 3 வேல்யூஸ் வருதுங்களா. 1 2 3ன்னு பேஸ்மெண்ட் வருது, இங்கேயும் 1 2 3ன்னு வருதுங்களா. இப்படி ரெண்டுமே ஒரே வேல்யூஸ் 3ன்னு வரதால அதுக்கு 3 கியூப் அப்படின்னு போட்டுருவோம். 3 கியூபோட வேல்யூ 27. இதே மாதிரி உங்களுக்கு இங்கே 4 டிவிஷனாக கூட பிரிச்சிருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு டிவிஷன் இங்கே பிரிஞ்சிருக்குன்னா 1 2 3 4ன்னு ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ரெண்டுமே 4 அப்படின்னு வருதுன்னா 4 கியூபோட ஆன்சர் என்னது 64 அப்படின்னு போடுவீங்க. அப்போ மொத்தம் 64 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குங்களா. அது போக இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒன்றுனா 5 ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்குள்ளே இன்னொரு ட்ரையாங்கிள் எம்பெடட் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் ஒரு 4 ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அப்படிங்கும்போது இப்போ இந்த ட்ரையாங்கிள்குள்ளேயே இன்னொரு ட்ரையாங்கிள் வருது அப்படின்னா இது ஒரு 4 ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த உள்ள எம்பெடட் ஆகிற ட்ரையாங்கிள் 4 ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் எம்பெடட் ஆகிருக்கிறதுல இன்னொரு 4 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ மொத்தமாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 9 ட்ரையாங்கிள்ஸ். அப்போ மொத்தம் 9 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த கொஷின்ஸ் பார்த்துட்டிங்களா, இங்கே இந்த டிவிஷன் அப்படிங்கிற ஒன்று இல்லை. இப்போ இதில் இந்த டிவிஷன் மாதிரி பிரிச்சிருக்காங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ட்ரையாங்கிளை நம்ம கவுண்ட் பண்ணிடுவோம் அப்படி தானே. ஏன்னா இதில் வந்து 5 ட்ரையாங்கிள் வருது, 5 ட்ரையாங்கிள் அப்படியே எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் இதுவும் நம்ம கவுண்ட் பண்ணியிருக்க மாட்டோம், இந்த நம்ம கவுண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ மொத்தம் 1 2 இருக்குங்களா. அப்போ இங்கே 2 இருக்குன்னா இங்கேயும் 2 3 இடத்துலையுமே 2 வருங்களா. ஆனால் இந்த ட்ரையாங்கிள் நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதை கவுண்ட் பண்ணிட்டோம். அப்போ இது ஒரு 2 இது ஒரு 2 இது ஒரு 2னா 3 ஆட் பண்ணிங்கன்னா 6. அப்போ 5 + 6 வந்து 11. இப்போ அதே மாதிரி இங்கே உள்ள ஒரு ட்ரையாங்கிள் எம்பெடட் ஆகிருக்கு அப்படின்னு வைங்க. அப்போ இங்கேயும் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்படின்னா இப்போ இது என்ன, ஃபஸ்ட்டு வெளியே ஒரு பெரிய ட்ரையாங்கிள் 1, உள்ளே எம்பெடடாக இருக்கிற ட்ரையாங்கிள் 4, அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் எம்பெடடாக இருக்குது அது ஒரு 4. அப்போ இந்த மாதிரி டிவிஷனாக பிரிஞ்சதில் இங்கே ஒன்று பிரிஞ்சிருக்கு அது ஒரு 6. இப்போ இங்கே ஒரு தடவை டிவிஷனாக பிரிச்சிருக்கோம் அது ஒரு 6. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 21. இந்த மாதிரி எவ்வளோ ட்ரையாங்கிள் எம்பெடட் ஆகிருந்தாலும் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஷின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க மேக்ஸிமம் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மெர்ஜ் ஆகி நிறையா வந்துருச்சுனாவே நம்மளால் கவுண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒன்று ஃபீல் தரணும். இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ இந்த பேஸில் வந்து எவ்வளோ வேல்யூஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 வேல்யூஸ் இருக்குங்களா. அப்போ இந்த 5ஐ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த 1 அப்படியே இங்கே போட்டுக்கணும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுற வேல்யூ இங்கே போடணும். 1 + 2 3 3 + 3 6 4 + 6 + 4 10 10 + 5 15 இந்த மாதிரி போட்டுட்டு இது எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன ஒரு 1 + 3 + 6 + 10 + 15 அப்படின்னா 35 அப்படின்னு நமக்கு கிடைக்குமா. இந்த 35 தான் ஆன்சர்னு கிடையாது, நமக்கு வந்து இந்த
ஈவன் பொசிஷன் எதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுலேயே ஈவன் பொசிஷன்னா இது ஃபஸ்ட்டு பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், ஃபிஃப்த்து பொசிஷன். இதில் ஈவன் பொசிஷனுங்கும் போது 2 and 4 தான் ஈவன் பொசிஷன். அந்த வேல்யூஸை திரும்ப ஆட் பண்ணோம். அப்போ 3யும் 10ம் திரும்ப ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 48 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருந்தாலும் நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே இன்னொரு 5-6 ட்ரையாங்கிள்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மெத்தடில் இருக்கிற எல்லா சமையுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக உனக்கு போட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைக்கும். தேங்க்யூ.